வணக்கம். மூச்சு கொடுத்த ஆண்டவனுக்கும் பேச்சு கொடுத்த அன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்த அவைக்கும் வணக்கங்கள் ஆயிரம் ஆயிரம். குறிப்பாக இந்த பட்டிமன்ற நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நியூ ஜெர்சி சன்ரைஸ் வானொலிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், என்னோடு இணைந்து இங்கு பேச வந்திருக்கிற பேச்சாளர் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை திருநாள் சொன்ன உடனே என்னுடைய அமெரிக்கன் கல்லூரி நாட்கள் தான் ஞாபகம் வருது. சித்திரை திருவிழாவுக்கு லீவ் விட்டுருவாங்க. மே மாதத்துக்கு முன்னாடியே வரும். லீவ் விட்டுருவாங்க, எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. நாங்கள் ஊருக்கு போக மாட்டோம். சில பேர் அங்கேயே ஹாஸ்டல்லையே தங்கி இருந்துட்டு மெஸ்ஸு கூட மூடிடுவாங்க. வெளியில் போய் சாப்பிடணும், வெளியே சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏன்னா அந்த சித்திரை திருவிழாவில் அந்த கூட்டத்தில் கள்ளழகர் அங்கே எதிர் சேவை வரும்பொழுது அதை நின்று அந்த கூட்டத்தோட கூட்டமாக பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கடல் அலை போல தலைகளை அங்கே பார்க்கலாம். அப்புறம் அப்படியே போய் அமெரிக்கன் கல்லூரி பக்கத்தில் தான் வைகை ஆறு. அந்த ஆறில் எப்போவுமே மணல் தான் ஓடும். அதான் வைகை அணை கட்டிட்டாங்க இல்லையா, எப்போவாச்சும் தான் தண்ணி ஓடும். இந்த சித்திரை திருவிழாவுக்கு தண்ணியை திறந்து விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே போனால் அந்த வைகையில் தண்ணியை பார்க்குறது அது ஒரு பெரிய அதிசயம். ஸோ அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு கள்ளழகர் ஆற்றுல இறங்குறத பார்த்துட்டு, அவர் என்ன மாதிரி பட்டு கட்டியிருக்காரு, பச்சை பட்டு கட்டி வந்தால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சிவப்பு பட்டு கட்டி வந்தா அதுக்கு ஒரு காரணம் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்த ஞாபகம்லாம் வந்தது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சித்திரை திருவிழா, இந்த 2 வருடங்களாக சரியாக நடக்காத ஒரு சித்திரை திருவிழா இந்த வருடம் சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பட்டிமன்றத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைய நாளின் பட்டிமன்ற தலைப்பு, யாரிடமிருந்து யார் கற்கிறோம்? பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளா, பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பெரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு கேள்வி மாதிரி இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த பட்டிமன்ற தலைப்பு. குறிப்பாக இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு அப்படிங்கிறது நம்ம ஊரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடுது. அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலைகளை ஒட்டி அல்லது சமூக சூழ்நிலைகளை ஒட்டி, பெற்றோர்களின் படிப்பு இல்லை அவர்கள் வாழுகின்ற இடம், இதெல்லாம் ஒட்டி அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவு மாறுபடுவதை நாம் எல்லாமே அறிந்திருக்கோம், நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம ஊரில் குழந்தை பிறந்த உடனே அப்பா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? தாலாட்டு பாடுறாரு. என்ன தாலாட்டு பாடுறாரு? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இதுதாங்க தாலாட்டு பாடுறாங்க. உடனே நீங்கள் கேட்காதீங்க எங்கள் அப்பா எனக்கு என்ன தாலாட்டு பாடினார்னு. அது எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவை தான் கேட்கணும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே வேற பிரச்சனை. பசங்க வளர்ந்த உடனே பெற்றோர்களுக்கு கவனிக்கிறதே இல்லை. அப்போ என்ன பாடுறாரு? தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனதே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க அப்படின்னு பாடுறாரு. இப்படி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு நம்ம ஊரில் அந்த பாட்டுகள் மூலம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரி, இந்த பிள்ளைங்க இந்த காலத்தில் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பாட்டு எழுதி வச்சுருக்குறாங்க. இப்போ உள்ள பாட்டு, டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாடு ஓமா உள்ளே வில்லாலா அப்படின்னு. இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண் பிள்ளைகளை இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. 2 பேரும் வளர்கிற விதமும் நம்ம ஊரில் வேறு வேறு மாதிரி. பெண்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வளர்ப்பாங்க. அப்பா அம்மா மட்டும் இல்லை,
இந்த அண்ணன் தம்பிகள் கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏய் அங்கே பார்க்காத, ஏன் இங்கே பார்க்காத, ஏன் ஜன்னல் நிற்கிற அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்படி பாவம் அப்படியே வளர்ந்துடுவாங்க இந்த பெண் பிள்ளைகள். இப்போல்லாம் எப்படின்னு தெரில. நான் சொல்கிறது நான் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா அப்படி லேட்டாக வருவான். சாயந்தரம் லேசாக டொக் டொக்குன்னு அந்த ஜன்னலை தட்டுவான். அம்மா வந்து சமையல் அறையில் பாத்திரம்லாம் கழுவி சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஜன்னலை திறப்பாங்க. அம்மா அது இருக்கா அப்படின்னு கேட்பான். எதுடா? ஒரு நாளைக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்பான். இன்னொரு நாள் அது வந்துருச்சா அப்படின்னு கேட்பான். யார்? அவங்க அப்பாவை தான் கேட்குறான். வந்துருச்சா அப்படின்னு கேட்பான். யாரை கேட்குற அப்படின்னா, அதான் பெருசு, அதான் உன் புருஷன், வந்துருச்சா அப்படின்னு கேட்பான். அப்பாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தையே இருக்காது. அப்பா உள்ளே இருந்தால் மகன் உள்ளே வரமாட்டான். அவர் தூங்கின பிறகு தான் வருவான். அல்லது அவர் தூங்குற மாதிரி நடித்தா தான் உள்ளே வருவான். அல்லது இவன் முன்னாடி வந்துட்டான்னா அவன் தூங்குற மாதிரி நடிப்பான். அவங்க அப்பா வந்துட்டு போயிடுவார். உள்ளே 2 பேரும் ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தையே இருக்காது. இப்படியெல்லாம் ஒரு உறவுகளெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நம்ம ஊர்கள்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஊர் சூழ்நிலையில் இன்னும் வந்து பெரியவங்களா வளர்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னார்னா அந்த கிழவனை சும்மா இருக்க சொல்லு, இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிற பிள்ளைகளையும் நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து நம்ம ஊர் சூழ்நிலை. இப்போ மாறி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நம்மெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நம்மெல்லாம் இங்கேயே பழகிட்டோம். இந்த குளிருக்கு இந்த வெயிலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இங்கே பழகிட்டோம். 4 சீசனும் நல்லாவே பார்த்துட்டோம். எத்தனையோ வருடங்களா. நம்ம ஊரில் 3 சீசன் தானே, ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். இங்கே தான் 4 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு நம்ம பிள்ளைகளும் இங்கேயே வளர்ந்து பெரிய பிள்ளைகளாக ஆயிடுறாங்க. அந்த சூழ்நிலையில் யாரிடமிருந்து யார் கற்கிறோம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பெரிய ஆய்வுக்குரிய கேள்விதான். இந்த பட்டிமன்றத்தில் இந்த கேள்விக்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல விடை கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நாளிலே என்னோடு இணைந்திருக்கிற 4 பேச்சாளர்களும் என்னுடைய நண்பர்கள், தோழர்கள், பல மேடைகளிலே ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர்கள், தோழர்கள். அதில் முதலாவதாக நான் கூப்பிட வருவது வான்மதி. அவங்க ஊர் சேலம். அவங்க பேசுகிற மொழி கொஞ்சம் நீளம். பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளே கற்றுக்கொள்கிறார் என்ற தலைப்பில் பேசுகிறாங்க. MCA MBA பட்டதாரி, ரொம்ப படித்தவங்க. படித்தவங்களை நம்ம சுற்றி வச்சுட்டோம்னா நம்ம வந்து நமக்கு தாராளமாக புகழ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் படித்தவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். நியூ ஜெர்சியில் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் என்ஜினியர், பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய நிகழ்வுகளை வந்து தொகுத்து அளித்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் வான்மதியை. இன்றைக்கு வான்மதி நம்ம இடத்துல வந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சி. பெற்றவர்களிடமிருந்து பிள்ளைகளே கற்றுக்கொள்கிறார்கள் என்ற தலைப்பில் தன்னுடைய அணிக்கு அணி சேர்க்க இதோ வருகிறார் வான்மதி அவர்கள். வாங்க. நன்றி ஆல்ஃபிரட். தாய் தந்தையுடன் என் கணவனையும் வணங்கி இந்நிகழ்ச்சியை இணைய வழியில் கண்டு கொண்டிருக்கும் பாசமிகு பார்வையாளர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் இப்பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் அருமையான பேச்சாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கு கொண்டிருக்கும் நியூ ஜெர்சி சன்ரைஸ் ரேடியோ குழுவினருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, யாரிடம் இருந்து யார் அதிகம் கற்கிறோம்? பெற்றவரிடம் இருந்து பிள்ளைகளே என எனது வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் ஐயா அவர்களே, நான் இப்படி தொடங்கலான்னு இருக்கேன். நம்ம வந்து நம்பிக்கை, தைரியம்னு சொல்றோம்ல,
அதை யாராவது நம்மளுக்கு டைரக்டா சொல்லி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு, அதாவது உங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே நம்ம கத்திருப்போம். அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்துதான் நடுவரை அவர்களே. ஒண்ணுமே இல்லைங்க. 4 வயசுல 2.5 வயசுல 4 அடி எடுத்து வைக்கிற குழந்தை 5வது அடி வைக்கும் போது இப்படி 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 ஆடும். அப்படி கால வைக்க முடியாம. அப்ப அவங்க அம்மா நீ வா வா முன்னாடி வா நான் இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிடுற அந்த தருணத்துல அந்த குழந்தை கத்துக்குது இல்லையா, அதுதாங்க நம்பிக்கை. அங்க நம்பிக்கையும் தைரியத்தையும் சேர்த்து கத்துக்குது பத்தியா. அதுதாங்க அந்த அறியா வயசுலயே அம்மாவிடம் இருந்து கற்றுக்கொள்கிறது நம்பிக்கையும் தைரியத்தையும். அடுத்தது பார்த்தோம்னா பாசம். அதுக்கு முன்னாடி வான்மதி நீங்க சொல்றீங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் கத்து கொடுப்பாங்க, ஆனா வெளியில போக கூடாது சொல்லுவாங்களே. அப்படி இல்லைங்க. அதுக்கு நான் வரேங்க ஐயா. வெளியில போக கூடாதுன்னு என்னைக்குமே சொல்லல. போய் விளையாடு, வெளியில போய் விளையாடுன்னு தானே சொல்றோம். மொபைல வச்சுட்டு வீட்டுல இருக்காத, வெளியில போன்னு சொல்றேங்க ஐயா. காலம் மாறிடுச்சு இப்போ. சரி, அடுத்தது பாசம் பத்தி சொல்றேன் நானு. நம்ம இந்தியால ஒண்ணுமே இல்லைங்க. இங்க இருக்கோம் நம்ம. இந்தியால இருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்டு ஒரு 2 லட்டு வாங்கிட்டு வந்தாங்கங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க குடுத்துட்டு கிளம்புன உடனே என் பொண்ணு கேட்டா, அம்மா இந்த லட்டு எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நீ ஒரு லட்டு எடுத்துக்கோ, இன்னொன்னு வச்சிருன்னு சொன்னேன் நானு. அம்மா நீ ஒண்ணு நான் ஒண்ணு எடுத்துக்கலான்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ எடுத்துக்கோடா ஒன்னத, நீ வெயின, நீ யாருக்கு இப்ப வச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னேன், அப்பா ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் வந்துடுவாரு, நான் அவருக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி அப்ப சாப்பிட்டுக்கிறேன், அப்பா கூட சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொன்னேன். என் பொண்ணு சொன்னா, அப்ப நானும் உங்க கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன்னு வச்சுட்டு போயிட்டான். குழந்தைங்க கத்துக்கிறது நீங்க திணிக்கவே தேவையில்லைங்க. நீ இப்படித்தான் இருக்கணும்னு கூட சொல்ல தேவையில்லை. நம்ம பெற்றவங்கள்ட்ட இருந்து தானாவே கத்துக்கிறோம். அதையேதான் நம்ம குழந்தைங்களும் இப்ப நம்ம கிட்ட இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த தைரியம், நம்பிக்கை, பாசம் இது எல்லாமே யாரும் நம்மளுக்கு நேரடியா சொல்லி தராம நம்மளா கத்துக்கிறது பெரியவங்க கிட்ட இருந்து. அடுத்தது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க ஐயா. இந்த வார கடைசியில நான் நியூ ஜெர்சி வரேன். அந்த லட்டுல மிச்சம் மீதி ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாங்க லட்டு செஞ்சிருவோம், விடுங்க. சித்திரை திருநாள் வருது, செஞ்சிருவோம் லட்டு. சரி. அடுத்தது பார்த்தோம்னா இந்த அடுக்கு மொழிங்க. அடடடடடா, அதெல்லாம் நம்ம அப்பா அம்மாங்க அந்த ஒரு சின்ன ஒரு லைனை சொல்லுவாங்கங்க. அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஆனா ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் மட்டும் வீட்டுல வேலைக்கு போகாம இருக்கட்டும், அப்பா அப்படி காலரை வச்சுட்டு அப்படி சரி பண்ணிட்டு நடந்து போகும்போது சொல்லுவாரு பாருங்க, வருமானம் நல்லா இருந்தா தன்மானம் தானா வரும் அப்படிம்பாரு. இல்ல எவ்வளவு ஒரு இது சடக்குன்னு போட்டு போயிட்டாரு பாருங்க. அந்த பையன் சொல்லுவான், இப்ப யார சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, அப்பா ஒன்னும் சொல்லேடா, செய்வன திருந்த செய்யின்னு சொல்றாங்கன்றாரு பாரு. நீ செய்யற வேலை எதுவா இருந்தாலும் ஒழுங்கா செய்யு, அதையும் வருமானம் வர மாதிரி செய்யு. இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு செயின் பாருங்க இந்த டிஸ்கஷன். இதுல யாரும் சொல்லல, ஆனா இங்க போகும் நம்மளுக்கு தானா அதெல்லாம் ஃபீல் பண்ணுவோங்க. அந்த மாதிரி நம்ம கத்துப்போம் பெத்தவங்க கிட்ட இருந்து. நல்லா இருக்குதே, வருமானம் நல்லா இருக்குதே. ஆமாங்க, வருமானம் நல்லா இருந்தா தன்மானம் தானா வரும். நியூ ஜெர்சி சன்ரைஸ்ல சொல்லி உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்குமான்னு கேட்டு சொல்றேன். கண்டிப்பா கேட்டு சொல்லுங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்ப எதிரணியில இருந்து சொல்ல வருவாங்க பாருங்க, வயதுல சின்னவங்க என் குழந்தைங்க, நாங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம், நாங்க அவங்க இதை எங்களுக்கு சொல்லி தராங்க, அதை எங்களுக்கு சொல்லி தராங்கன்னு சொல்றாங்க இல்லையா. நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா ஒண்ணு, நம்ம அம்மா சின்ன பிள்ளையில சொல்லியிருப்பாங்க, ஏ உன் தங்கச்சியா இருந்தாலும் அவ சொல்றது கரெக்டா இருக்கு, நீ கேட்டு பழகு. உன் தம்பியா இருந்தாலும் அவன் சரியா தானே சொல்றான், நீ கேளுன்னு அப்பவே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்கங்க. வயதில் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லும் போது நீ கேட்டுக்கோன்னு சொல்ற பக்குவத்தை நம்மளுக்கு அங்கேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் நாம இன்னைக்கு என்னங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்க கேட்டீங்களா, நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. அதனாலதான் குழந்தைங்க ஏதாவது சொன்னா கூட கேட்கறதுக்கான பக்குவம் எங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. அதையும் பெரியவங்க எங்களுக்கு கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டு வந்தது. அடுத்தது பார்த்தோம்னா இங்க அமெரிக்கால எல்லாம் பாட்டி வடை சுடுற கதைய நாங்க சொல்றோமோ இல்லையோ, நல்லா உறவுக்காரங்க எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுக்குறோங்க. எப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் நைட்ல சாப்பிட்டு படுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டி கதை சொல்லுவாங்க, மகாபாரதம் ராமாயணம் எதேதோ கதை சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. நாளைக்கு என்னோட மாமாவோட பொண்ணோட பையனுக்கு கல்யாணமா, அம்மா அங்க போறாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். உடனே குழந்தைங்க, ஹூ இஸ் தட், வேர் ஆர் தே, இப்படிதான் ஆரம்பிக்குங்க எங்க கேள்வி.
அப்போதான் நம்மளோட அந்த படத்துல எல்லாம் கொசுவத்திய போட்ட மாதிரி நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைல எங்க மாமா வீட்டுக்கு போவோம், இப்படி விளையாடுவோம் அப்படி விளையாடுவோம்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க சொல்றோம். அப்போ அதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, உறவுகள் இருந்தா நம்மளுக்கு இவ்வளோ வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம அதெல்லாம் இங்க இல்லாம இருக்கோம் அப்படிங்கறத வந்து கேட்டுக்கிறதுனால அடுத்த நாள் நம்ம போன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தானே வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க குழந்தைங்க. அந்த உறவுகளை நாங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்கறோம், அதை ஈஸியா கத்துக்கிறாங்க. நாங்க அதை திணிக்க கூட இல்ல, தானா பெற்றவங்கள்ட்ட இருந்து அவங்க கத்துக்கிறதுங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்றோம். ஏன் அந்த குருவை நம்ம சொல்லி கொடுக்குற ஆசிரியரை கூட நம்ம மூணாவதா சொல்றாங்க? ஏன்னா எப்பயுமே நம்ம கத்துக்கிறதுல முதல் பாதி நம்ம மாதா பிதா கிட்ட இருந்துதான் வரும். அதுதான் உலக நியதி, அதை மறுக்க முடியாது. எதிரே நீ என்ன மாத்தி மாத்தி சொன்னாலும் சரி, பிள்ளைகளிடம் இருந்து கற்பது குறைவுதான், ஆனா நம்ம பெற்றோரிடம் இருந்து கற்பது தான் அதிகம். ஒண்ணும் இல்லைங்க, இங்க வந்து காலேஜுக்கெல்லாம் பிள்ளைங்க வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் போடும்போது அந்த எஸ்ஏ ரைட்டிங் எல்லாம் எழுதுவாங்க. எழுதிட்டு அது வந்து அப்ளை பண்ணும்போது காலேஜுக்கு இந்த பெஸ்ட் எஸ்ஏவா அவங்க ரைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லா குழந்தையும் நீங்க மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் பாருங்க, எழுதி முடிச்ச உடனே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் கேட்பாங்க, அம்மா நான் இது எழுதியிருக்கேன் கரெக்ஷனா. அது காலேஜுக்கு போறதுக்குள்ளார அம்மாவும் அப்பாவும் படுற பாடு இருக்கு பாருங்க. இந்த எஸ்ஏவை கரெக்ஷன் பண்ணி அதை கொடுத்து இதை கொடுத்தன ஏன் அதை வந்து அவங்க கேக்குறாங்க. அது இல்லாம இங்க இருக்க குழந்தைங்க நல்லாவே திறமையா தான் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணணும். ஆனாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, எதுக்கு போறது, நான் பிசினஸ் போட்டுமா ஐடி போட்டுமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது எதுக்குன்னா தன் பெற்றோர்கள் அனுபவித்து வந்த அந்த அனுபவ வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம பெற்றவர்கள் வழி நடந்து வந்த அந்த அனுபவ வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்து கத்துக்க முடியும். அப்படிதான் கத்துக்கிட்டு நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டு வரோம். நான் கடைசியா இப்படி ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். நானு எப்பவுமே ஒரு படத்துல பார்த்தோம்னா ஹீரோன்னு சொன்னாலே அவங்கதான் நிறைய ரோல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் நிறைய தடவை வருவாங்க அந்த படத்துல. அது மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு தருணத்துல சொல்லியிருப்போம், மை பேரண்ட்ஸ் ஆர் மை ஹீரோ அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லியிருப்போம். நம்ம இவ்வளவு வாழ்க்கையில நம்ம இவ்வளவு தூரம் வந்த நடுவுல எங்கேயாவது ஒண்ணு சொல்லியிருப்போம். ஆனா நம்ம குழந்தைங்களை சொல்லும் போது பார்த்தோம்னா மை லிட்டில் பிரின்சஸ், மை லிட்டில் பிரின்ஸ் இப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம எல்லாருமே ஹீரோன்னு சொல்ற நம்ம பெற்றோர்களிடம் இருந்துதான் நம்ம அதிகமா கத்துக்கிறோம். நம்ம நடந்து வந்த பாதைகள், நம்ம கடந்து வந்த படிக்கட்டுகள்ல முக்கால்வாசி நம் பெற்றோர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்டவையே. எனவே நடுவர் ஐயா அவர்களே, பிள்ளைகளிடம் இருந்து பெற்றவர்கள் கற்றுக்கொள்வதை விட பெற்றவர்களிடம் இருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்டதே அதிகம், அதற்கே உங்கள் தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வான்மதி. உங்க வீட்டுல நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது. முதல் அதிசயம் நீங்க வந்து சொன்னீங்க, கணவனையும் வணங்கி, அது ஒரு அதிசயம். அப்புறம் ரெண்டாவது அதிசயம், பிள்ளைகள்லாம் எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் எல்லாம் உங்களை கேட்டு செய்யற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய அதிசயங்களை தான் தெரியுது. ஆனாலும் நல்லா நீங்க பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து வந்து உங்களுக்கு எதிரணியில இருந்து உங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சுபா காரைக்குடி வந்திருக்கிறாங்க. அவங்க காரைக்குடி வந்து பேர்ல இருக்குது, ஆனா வந்து இங்க இருக்கிறது வந்து நியூ ஜெர்சில இருக்காங்க. அவங்க பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், புத்தகங்கள்லாம் நிறைய வெளியிட்டு இருக்கிறாங்க. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவரோட விருது அவங்க பெற்றிருக்கிறாங்க. பல இதழ்களில் வந்து கவிதை கட்டுரையெல்லாம் வரிசையா எழுதிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நியூ ஜெர்சி தமிழ் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு ஆசிரியையாக வந்து கற்றுக் கொடுக்க போகிறார்களா, இல்லை வந்து பிள்ளைகள் வந்து எப்படி, பெற்றோர்கள் எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போறாங்களான்னு பார்க்கலாம். வாங்க சுபா. வணக்கம். நன்றி நன்றி ஆல்ஃபிரட். அனைவருக்கும் வணக்கம். நியூ ஜெர்சி சன்ரைஸ் ரேடியோ குழுவினருக்கு வணக்கம். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு முன்னாடி வான்மதி பேசிட்டு போனாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் நடுவர் அவர்களே, எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிசயமா தான் இருக்குது அவங்க சொல்றது. அந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்டு கேட்டு படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அவங்க பிள்ளைங்க இன்னும் ஸ்கூலுக்கே போகலன்னு நினைக்கிறேங்க. அதனாலதான் அவங்க இன்னும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. பிள்ளைங்க நம்மளை கேட்டு காலேஜ்ல சேர்ப்பாங்க, பிள்ளைங்க நம்மளை கேட்டு நமக்கு வந்து என்ன எஸ்ஏ எழுதுறதுன்னு கேட்பாங்க அப்படின்னு. அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் வைத்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து இந்த பட்டிமன்றம் முடித்து விட்டு போகும்போது அதை அழித்து விடுங்கள் என்று நான் வந்து ஆணித்தரமாக கூறுகிறேன் வான்மதி. அது இங்க மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல அமெரிக்காவுல மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயுமே இப்படிதான் நடக்குது. குழந்தைகள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை
தெரிந்து கொண்டு படித்துக் கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம். எவ்வளவு நாள் தாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? மாதா பிதால இருந்து குரு எடுத்துட்டு கூகுள் ஆக்கிட்டாங்க, மாதாவெல்லாம் மம்மி ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் நீங்க அதையே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு எல்லாம் போகாதீங்க. ரொம்ப ரைமிங்கா ஒண்ணு சொன்னீங்க, வருமானம் தன்மானம். ஆஹா, அதுக்கு நம்ம நடுவர் அவர்கள் கூட ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. நானும் அதுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் பாருங்க. அவமானம் வென்று வெகுமானம் பெற கற்றுக்கொள், பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள். உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காகவே இதை ரெடி பண்ணி சொன்னேன், இந்த ரைமிங் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவதுங்க, பெற்றோர்களிடமிருந்து குழந்தைங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா கத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கத்துக்காம எல்லாம் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க எந்த அன்னைக்கு பேசுனீங்கன்னு நானே குழம்பி போயிட்டேன் கடைசி. அந்த மாதிரிதான் நீங்க பேசி முடிச்சுட்டு போன மாதிரி இருந்தது. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகள் அவனை கத்துக்கிறாங்கன்றதுக்காக அங்கே தேங்கி நின்னுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே 90s அடல்ட்ஸ், 90s கிட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே 90s அடல்ட்ஸ். இந்த 90s அடல்ட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம், அடல்ட்னு சொன்னதுமே இங்க எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம இன்னும் அடல்ட்டா இன்னும் ஆகவே இல்லையே, நம்ம இன்னும் 18ல தானே இருக்கோம் அப்படின்னு நடுவர் அவர்களுக்கே ஒரு ஷாக்கா தான் இருக்குது. இருந்தாலும் நான் இதை சொல்லிக்கிறேன், உண்மையை சொல்லணும் இல்லைங்க. என்னதான் பட்டி பண்றோம்னாலும் உண்மையை பேசணும்ல. இப்ப நம்ம 90s அடல்ட்ஸ்ல இருக்கும் போது, நம்ம படிக்கிற காலத்துல, நம்ம வளர்ற காலத்துல எல்லாம் நம்ம பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு வளர்ந்தோம். கரெக்டுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம பிள்ளைங்கள்ட்ட கத்துக்கிட்டு பிள்ளைங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி கேட்காம போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வளர்ச்சியே இருக்காது. பெர்னாட் ஷா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 40 வயசுக்கு மேல ஒருத்தன் இறந்துட்டான், அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா 40 வயசுக்கு அப்புறம் மனுஷன் அவனுடைய கல்வியை கற்றுக்கிறதுக்கோ இல்ல அறிவு வளர்ச்சியை நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சு படிச்சு முன்னேறுவதற்கு தடுத்து நிப்பாட்டிடுறாங்களா. அதுக்கப்புறம் யோசிக்கவே மாட்டேங்கிறானா. அதனால அப்படி எல்லாம் இருக்காதீங்க, நல்லா கத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையேதான் நான் இங்க எல்லாம் 40 வயசுல தானங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கவே விரும்புறான். அதுக்கப்புறம் தான் பொண்ணையே தேடுறாங்களே. அதுதான் சொல்றேன், அப்படியாவது இருங்கன்றேன். நம்ம 40 வயசுக்கு அப்புறம் முடிச்சிட கூடாது, அப்படியாவது செய்யுங்க அப்படின்னு. இப்ப என்ன ரெடிதான், என் மனைவி ஒத்துக்கணுமே. இதுக்கு நான் இந்த குடும்ப பிரச்சனைக்கு நான் வரல. சரி, இல்ல நீங்க தான் சொல்லுங்க, சொல்றேன். மனைவிட்ட கேட்டுட்டு அவங்களே தேட சொல்லுங்க. சரி. நமக்கு இப்ப என்னுடைய பக்கம் இதுல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, 40 வயசுக்கு அப்புறம் எனக்கு அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைங்க வளர 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 பிள்ளைகள்ட்ட இருந்து தாங்க நான் நிறைய கத்துக்கிறேன். இப்ப எனக்கு பிடிச்சது நான் செய்யறது அப்படிங்கறத கத்துக்கிறது கூட என் பிள்ளைங்கள்ட்ட இருந்து தான் கத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ன சொன்னது, 90s சொன்னேன் பாத்தீங்களா, வீட்டுல சொல்றதை கேட்டு அப்படியே வளர்ந்த பொண்ணு. அதனால எனக்கு என்ன பிடிக்கும், அது சிரிக்காதீங்க, நிஜமாவே நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாத ஒரு நிலையில ஒரு பாவப்பட்ட பொண்ணா இருந்தத என் பிள்ளைங்க எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. ஒண்ணுமே கிடையாது. இங்க நியூ ஜெர்சில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நியூ ஜெர்சில ஏதோ நிகழ்ச்சி நடக்குதுடா, இங்க ஏதோ நீயா நானா நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னேன். என் பையனுக்கு அப்ப ரொம்ப சின்ன பையன், ஒரு 4ஆவதோ ஒரு 3ஆவதோ படிச்சுட்டு இருந்தான். அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டான். இதுதான்டா ப்ரோக்ராம் அப்படின்னு. நீதான் நல்லா பேசவே இல்லம்மா, நீ அங்க போய் ஏன் கலந்துக்க கூடாது அப்படின்னு. அப்படி அல்ல, நான் அப்படிலாம் எனக்குலாம் நான்லாம் கலந்துக்கிறதுலாம் முடியாதுடா, அவங்கள எல்லாம் வச்சுட்டு எங்க போறேன். இல்ல, உனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நீ போய் கலந்துக்கலாம், நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி என்னைய மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி என்னைய ஃபர்ஸ்ட் நியூ ஜெர்சில ஒரு மேடை ஏற வச்சான். அதாங்க என்னுடைய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு எல்லாம் பேசி எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது அவன் செஞ்சதுதான். இவ்வளவு தூரத்துக்கு நான் என்னங்க இறக்கி விடுறவங்களதான் பாத்துருக்கிறேன், ஏத்தி விடுறவங்கள பார்த்தது இல்லை இது வரைக்கும். கரெக்ட். அதெல்லாம் பிள்ளைங்க கொடுக்கிற ஊக்குவிக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கறத செய்யறதுக்கு குழந்தைங்க நம்மள பின்னாடியில இருந்து ஊக்குவிச்சுட்டு கண்டிப்பா இருக்காங்க. அது ஒரு பக்கத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், பசங்க போன்லயே இருக்காங்க அப்படின்னு. அவங்க போன்லயே இருக்கிறதுனால அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது. அவன் அதனால என்கிட்ட எனக்கு இந்த ஆப்பிள் வாட்ச் எப்படி யூஸ் பண்றதுல இருந்து, போன்ல நம்ம சாதாரணமா எது தெரியுமோ அதை மட்டும் தான் பயன்படுத்துவோம். அதையும் தாண்டி இன்னும் என்னென்ன பண்ணலாம், எப்படி எடிட்டிங் பண்ணலாம், மேக் புக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதுவா இருந்தாலும், எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க கிட்ட கத்துக்கலாம். எது கேட்டாலும் அவங்க அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாங்க, நீட்டா அதை சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசோட போய் இருந்தோம்னா எங்க வேணாலும் கத்துக்கலாங்க. அதை கத்துக்கிட்டே இருக்கணும்.
இப்போ இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன்னா, குழந்தைங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்ம டைரக்ட்டா உட்கார்ந்து இப்ப டெக்னாலஜி எல்லாம் உட்கார்ந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க போன்ல இருக்கும்போது நம்ம போய் கேட்கிறோம், உட்கார்றாங்க, சொல்லிக் குடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. குழந்தைகள வளர்க்கும் போதே, அப்ப நம்மளும் வளர்றோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது நம்மளும் பிறக்குறோம் அப்ப. நம்ம சும்மா குழந்தை பிறந்துருச்சு, நம்மளுடைய அது வந்து ஒரு அடிமை நமக்கு சிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லி அத நமக்கு சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி, வான்மதி சொன்ன மாதிரி கேட்டுட்டு போற மாதிரிலாம் வளர்க்க முடியாதுங்க. அது வளரும் போதே நம்மளும் வளரணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகள்ட்ட போய் சொல்லுவோம் பாருங்க, கோவப்படாத, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத, கோவம் வந்தா நீ இப்படி செய்யி, கோவம் வந்தா அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு சில அறிவுரைகள்லாம் குடுப்போம். நம்ம அந்த அறிவுரைகள்லாம் குடுக்கும்போது, நம்மளும் கொஞ்சம் நம்மள பக்கம் திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இடங்கள்ல நம்மளும் வந்து கோவப்பட்டுருப்போம். நம்ம சொல்ற மாதிரி நடந்திருக்க மாட்டோம். அப்ப அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா குழந்தைங்கள வளர்க்கும்போது, குழந்தைங்க நம்ம சொல்றத கேட்கும்போது நம்மளுக்குள்ளேயே நமக்கு தோணும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது, அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள கத்துக்கிட்டு, குழந்தைகளுக்காக நம்ம மாறுறது இருக்கு. நீங்க 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 நடுவர் அவர்களே, நீங்க உங்கள பார்த்து "ஏன் பிறந்தாய் மகனேன்னு" உங்களுடைய அப்பா பாடுனாங்களான்னு நீங்க தெரியலன்னு முடிவுல சொல்லிட்டீங்க. நாங்களும் அத அப்படியே நம்பிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க எந்த காலத்திலயும் உங்க வீட்ல உங்க அப்பா அப்படி பாடல அப்படின்னு. ஆனா எனக்கு என்னைய பார்த்து என் பிள்ளைங்கலாம் வந்து அழகா பாடி "ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து." அது விஷயம் தெரியலையா உங்களுக்கு? உங்கள ம். நைஸா தூங்க வச்சுட்டு, அப்புறம் போய் வந்து வீடியோ கேம் விளையாடுறதுக்காக அது கத்து வச்சிருக்காங்க. ஆஹா! இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள இந்த மாதிரி வந்து ஒரு தாயா கவனிச்சுக்கிட்டு, நமக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு, நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்ன வேணும் அப்படின்னு கவனிச்சுக்கிறதுல இருந்து, அது கூட நெறைய நேரங்கள்ல நான் என் பிள்ளைங்கள்ட்ட இருந்து கத்துக்குவேன். எப்படி நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து வளர்ந்துகிட்டு தாங்க இருக்குங்க. பிள்ளைகள் போல் தொல்லைகள் எல்லாம் மறந்து வாழ்வதற்கு நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்து கத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது என்ன அப்படின்னா, கோபமாகட்டுங்க, அழுகையாகட்டும், எந்த ஒரு இந்த மாதிரி அதீத உணர்வு யார் மேலயும் ஒரு பகை வளர்த்துக்கிறது, எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல மறந்து தள்ளிட்டு போய் சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அந்த ஒரு குணத்த நம்ம எல்லாரும் கண்டிப்பா எல்லா குழந்தைகள்ட்ட இருந்து கத்துக்கணும். பிள்ளைகளிடமிருந்து நம்ம கத்துக்க தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெற்றோர்களுக்கு வாழ்க்கை அப்படியே தேங்கிடும். வளர்ச்சியே இல்லாம போயிடும். அதனால நான் கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப நம்ம எல்லாருமே பிள்ளைகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டுதான் நான் வளர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால், பிள்ளைகளோட இருந்து கற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். எதுவா இருந்தாலும் நான் செய்யும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டோம்னா, அவங்க நல்ல ஒரு அட்வைஸும் குடுப்பாங்க. இது இப்படி பண்ணு. நம்ம செய்யறது கரெக்ட்டா? தப்பா? அப்படிங்கிறதுக்கும் அவங்க கண்டிப்பா நமக்கு வழி நடத்துவாங்க. அதனால பிள்ளைகள வந்து சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு விலக்கி விடாம, நீங்க யாருமே கத்துக்கலன்னா எதிரணியினர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நான் பரிந்துரை செய்வேன். உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள முன் வாருங்கள். கற்றுக்கொண்டு நீங்களும் நன்றாக வளர்ந்து குழந்தைகளையும் நன்றாக வளர விடுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றி, நன்றி சுபா. நல்லா அருமையா பேசுனீங்க. உங்க பிள்ளைகள்லாம் எப்படிலாம் உங்களுக்கு உதவி செய்றாங்க? காலையில ஒண்ணு, மாலையில தாலாட்டு. அது மாரி ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய அணிக்கு வந்து நெறைய ஆர்கியுமெண்ட்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க. சரி, இத வந்து எப்படி வந்து மேற்கொள்றாரு பார்க்கலாம். அடுத்து வருபவர் பிரபு சின்னத்தம்பி, நியூ ஜெர்சியில தான் அவரு இருக்கிறாரு. ஆம், நிறைய ஒரு என்ன மாரி அவர் ஒரு 20 வருடங்களா வந்து இங்கு மென்பொருள் அவர் பார்த்தாவே 20 வயசு தான் தெரியுது. 20 வருடமா இங்க இருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாசிப்பு, எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். தமிழ் பள்ளியிலேயும் ஒரு தன்னார்வ ஆசிரியராக நிறைய காலம் வந்து பணிபுரிந்து வருகிறார். விவாத மேடைகள், பட்டிமன்றங்கள்லாம் அவருக்கு வந்து தண்ணி பட்ட பாடு. அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் கிடைச்சதுன்னு எல்லாத்துக்கும் அதே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். வாங்க பிரபு, பெற்றவர்களிடமிருந்து பிள்ளைகளே கற்றுக்கொள்கிறார்கள் என்ற தலைப்பில் இப்போ உரையாட வருகிறார். வாங்க. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த என்ஜே சன்ரைஸ் தமிழ் வானொலிக்கும் என்னுடன் பங்கேற்றிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எல்லாரும் பயங்கர பந்தாவாக ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்போ நானும் வந்து சிக்கலில் மாட்டியிருக்கேன். அதனால் இவங்கள மாதிரி நானும் ஆரம்பிக்க போகிறேன். எடுக்காத ஓவியமாய் இன்னமுத தென்கனியாய் கடிக்காத கண்ணலாய் கருத்து சுவையாய் விக்கலுக்கு நீர் போல வீரத்திற்கு வாள் போல தமிழனுக்கு பெருமை சேர்க்கும் தமிழ் தாயை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். தலைப்பை வந்து நல்லா புரிஞ்சுக்கல எதிரணியினர்.
எங்க தலைப்பு என்னுடைய அணி தலைவர் வந்து அழகா பேசினாங்க. கற்றல்ங்கிறது என்ன, வாழ்வியல் கற்றல்னா என்ன, அனுபவம் வழி கற்றல்னா என்ன, நம்பிக்கை, தைரியம், பாசம் அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சு எதை எங்கேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நமக்கு எல்லாருமே கவனிக்க தவறிடுறோம். 1 வயசுல குழந்தை அம்மானும் அப்பானும் கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை எந்த பள்ளிக்கும் போகல. குழந்தை 5 வயதுல பள்ளிக்கு போகும் வரைக்கும் குழந்தையோட இன்னொரு அடிக்கடி திரும்ப 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 சொன்னாங்க சுபா, கற்றல் எப்ப கற்றுக்கொள்ளுதல் நின்று போகுதோ அப்ப வளர்ச்சி தேக்கமாயிருமா. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகள் கற்றுக்கொள்ளாதப்போ 5வது பள்ளிக்கு போகும்போது அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்க கூடாது. அது தவறான வாதம். கண்டினியூஸ் ஃபீட்பேக்னு இன்ஜினியரிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. நாங்க என்ன சொல்லோங்கிறவதே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிகம் கற்றுக்கொள்வது யாரு? கண்டினியூஸ் ஃபீட்பேக். ஆமா, நம்ம 100% கொடுக்குறோன்னா அந்த குழந்தை 20% உங்களுக்கு திருப்பி பதில் கொடுக்கும். கண்டினியூஸ் ஃபீட்பேக் ப்ராசஸ் இருக்கும் பொழுதுதான் ஒரு சொசைட்டியோ இல்ல ஒரு மெக்கானிசமோ இட் கோஸ் ஃபார்வர்ட் அண்ட் க்ரோஸ். ஆர்கானிக் க்ரோத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மன்னிக்கணும், நான் ஆங்கிலத்தில் இதை சொல்லியிருக்க கூடாது, எனக்கு உணர்ச்சி வசப்பட்டேன் நான். வளர்ச்சி தேக்கம் ஆங்கிலத்திலையும் பேசலாம். முன்னாடி ஆரம்பிக்கும் போது வேற ஒரு மொழியில ஏதாவது பேசுனீங்க போல இருக்குது. அது என்ன இல்ல, நான் இயல்பா பேசுறதுதான் பிடிக்கும் எனக்கு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு பாலைவனத்தை கடந்து போக வேண்டிய ஒரு வீரர்கள் குழு. அப்ப சொன்னாரு, இது ரொம்ப கஷ்டம் அந்த பாலைவனத்தை கடக்கிறது, 10 நாள் பிரயாணம், அதனால வயசானவங்கெல்லாம் விட்டுட்டு 20லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க மட்டும் அவங்களோட ஒட்டகத்தோட வாங்கன்னு தலைவர் சொல்லிடுறாரு. உங்களை மாதிரி ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தலைவர். அவர் சொன்னது தப்பு கிடையாது. அவர் சொன்னது பாவம் வயசானவங்களை கஷ்டப்படுத்த வேணாமே. இதுல ஒரே ஒருத்தன் வந்து அவங்க அப்பா ரொம்ப வயசானவர், அவர் தனியா விட்டுட்டு வர முடியாது 10 நாளைக்கு. சரின்னு சொல்லிட்டு சத்தம் போடாம ஒட்டகத்துல துணி மூட்டை கட்டுறதுல அப்பாவை உட்கார வச்சு கூட்டு போயிடுறாரு. போற வழியில நடுவுல பாலைவனத்துல பயங்கர மணல் புயல். 10 நாள் ஆக வேண்டிய பயணம் வந்து நடுவுல சிக்கிக்கிட்டு 3 நாள் ஒரு இடத்துல தங்க வேண்டிய ஆயிருது. கொண்டு போன தண்ணிகள்லாம் காலி ஆயிருது. சரின்னு ஒட்டகங்களை கொண்டு ஒட்டகத்தோட முதுகுல இருந்து தண்ணி எடுத்து அந்த குடிக்கிறாங்க, அதுவும் பத்தல. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்கவர்கள் யாரா இருக்கணும், அவர்களுக்கு ஒரு கிராமத்தையே நான் பெருசாக வழங்குவேன் தலைவர் சொல்ல. அப்ப இந்த பையன் வந்து சொல்றான், சாயங்காலம் பொழுது சாயிற வரைக்கும் காத்துருங்க. பொழுது சாயிறப்போ எந்த திசையில இருந்து கருப்பு மைனாக்கள், பாலைவன மைனாக்கள் பறக்குதோ அதுக்கு எதிர் திசையில 2 மைல் நடந்து போனீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தண்ணி கிடைக்கும்னு சொல்றான். எவ்வளவு குறிப்பா சொல்றாங்க பாருங்க. கருப்பு பாலைவன மைனாக்கள் சாயங்காலம் பொழுது சாயிறப்ப பறந்து போறதுக்கு எதிர் திசையில போனா தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி சரி நடந்து போச்சு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இந்த சின்ன பையன் சொன்னதை கேட்டு போறாங்க. அதே மாதிரி தண்ணி கிடைக்குது. அப்பா அவனை கூப்பிட்டு, எப்படா அவனுக்கு இது தெரியும் அப்படின்னப்பா அவன் உண்மையை சொல்றான். மன்னிக்கணும் ஐயா, எனக்கு தெரியாது இது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோன்னு எங்க அப்பாட்ட சொன்னேன், எங்க அப்பா தனியா விட்டு வர முடியாம சொன்னேன். அவர் தான் சொன்னாரு, இந்த கருப்பு பாலைவன மைனாக்கள் பகல் பூரா பாலைவனத்துல அலைஞ்சு சாப்பாடை தேடும், சாப்பிட்டு முடிக்கும். ஆனா கூடு அடைகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காம கூடு அடையவே அடையாது. அப்போ தண்ணி குடிச்சிட்டு தான் கூட்டுக்கு போகும். கூடு வந்து 2-3 மைல் சுத்தளவுக்குள்ளதான் இருக்கு. எங்க தண்ணி குடிக்குதோ வானத்தை பார்த்தீங்கன்னா அந்த பறவை போற திசைக்கு எதிர் திசையில போறோம்னா அங்கிருந்து தண்ணி குடிச்சிட்டு வரும்னு தெரிஞ்சிட்டு. இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, புத்தகத்துல இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அனுபவ கல்வின்னு ஒண்ணு இருக்கு. தீ சுடுன்னு சொல்ல முடியும், சொல்லத்தான் முடியும். சரி சொல்ல வேணாம், குழந்தையா கத்துக்கட்டும், பெற்றோர்கிட்ட வந்து குழந்தை ஒன்றும் கத்துக்கலான்னு குழந்தை கொண்டு தீயில கையை வைக்கிறோம் காத்திருக்க போறோமா? கிடையாது இல்லையா? அதுதான் கண்டினியூஸ் ஃபீட்பேக். குழந்தைகள்கிட்ட கத்துக்கலாம் 1000 இருக்கு. பகை மறத்தல், கோபம் தணித்தல், நிறைய விஷயங்கள் குழந்தைகிட்ட இருந்து அவசியம் நம்ம கத்துக்கிறணும். அந்த கத்துக்கிற வேண்டாம்னு சொல்ல, நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம நல்லதுகளை கொடுக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது கிடைக்கும். தலைப்புக்கு சம்பந்தமா எந்த விஷயமே இல்லாதனால அவங்க பாவம் பாட்டு பாடுறாங்க, வளர்ச்சி தேங்கிருச்சுங்கிறாங்க, தாயா கவனிச்சுக்கிறாங்கிறாங்க, ஊக்குவித்தாங்கிறாங்க, ஏற கட்டி உழுதாங்கிறாங்க. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறோம்? நம்ம பேசுவது கற்றலை பற்றி மட்டும் தானே ஒழிய வாழ்க்கை அனுபவங்களை பத்தியோ வாழ்க்கையை தேங்கிறத பத்தி டெக்னாலஜி எங்க அப்பா தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவர்.
எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அதனால என்னுடைய அனுபவம் எங்கள் அப்பா அனுபவம் சமமா? எங்கள் அப்பா என்கிட்ட இருந்து கற்றுக்குருவாரா? ஆமாம், கற்றுக்குருவார். சில விஷயங்கள் ஆமாம், ஏர்போர்ட்டில் வந்தால் எப்படி வரணும்னு கற்றுக்குருவார். நாளைக்கு நான் ஊருக்கு போனால் என் ஊரில் எப்படி தப்பி பிழைக்கணுங்க எங்கள் அப்பாட்ட தான் கற்றுக்கணும். நான் இருக்கிற இடத்திற்கேற்ப நம்மளுடைய கற்றலும் நம்மளுடைய தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கே ஒழிய இவங்கள்ட்ட இருந்து தான் இவங்க கற்றுக்கணும்னு நாங்கள் ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் பிறந்து வளர்ந்து நாம் மரணம் அடையும் வரைக்கும் நம் பெற்றோர்களிடமிருந்தும் நம்மை சுற்றி இருக்கும் வாழ்வியல் சூழலிலிருந்தும் கற்பதுதான் அதிகம் என்பதை வலுவாக பதிவு செய்து கொண்டு எனது உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பிரபு. ஆழமான கருத்துக்களை அழகான தமிழில் சொன்னீங்க. நல்ல கதை கூட ஒன்று சொன்னீங்க. தீ என்பது சுடும் என்பதை அனுபவத்தில் தவிர சொல்லிக் கொடுப்பதிலும் உணர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி பிரபு. இப்பொழுது வருகிறார் நம்முடைய பிசு கர்னலியஸ். ஹாலிவுட்லேருந்து வராரு. அவர் ஜாக்கெட்டை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அவர் ஹாலிவுட்லேருந்து வராரு, கலிஃபோர்னியா. பிள்ளைகளிடமிருந்தே பெற்றோர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்ற தலைப்பில் அவங்க பேச வராரு. தமிழின் மேல் ஒருதலை காதல் எனக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய குறிப்புல எனக்கு தெரிஞ்சு ஒருதலை காதல்ல ஜெயிச்சவர் இவர் ஒருத்தர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருதலை காதல்லாம் ஜெயிக்காத காதல்களை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒருதலை காதல்ல ஜெயித்த காதலா இருக்குது. ஏன்னா தமிழ் இவருக்கு வசப்படுகிறது என்பதை நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால இவர் அவருடைய தமிழ் இலங்கை வரைக்கும் பாய்ந்திருக்கிறது. அதனால தான் இலங்கையிலிருந்து ஒரு மனைவியை அவர் அமைத்து கொண்டிருக்கிறார். அதனால இவர் வெளிநாடுகளில் பரவின ஒரு மொழியை கொண்டவராக இருக்கிறார். இங்கே தமிழகத்தில் பிறந்தாலும் இலங்கையில் மனம் முடித்து மிடில் ஈஸ்டில் போய் அங்கே கற்றுக்கொண்டு அப்புறம் இங்கே வாழ்ந்து வருகிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். பிள்ளைகளிடமிருந்தே பெற்றோர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்ற தலைப்பிலே இறுதியாக பேச வருகிறார் பிசு கர்னலியஸ், கலிஃபோர்னியாவிலிருந்து. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இந்த அறிமுகமே நான் கொடுத்தேன். அதுவே என் பிள்ளைங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கினதான். எங்க போனாலும் குழப்பன்னு பேசின்னு இருக்காத, நேர விஷயத்துக்கு வாடினாங்க. அதனால அதோட முடிச்சுக்கிறேன். சரியா? இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க தெரியுமா உங்களோட ஓப்பனிங் டாக். அதுல அருமையா சொன்னீங்க, கள்ளழகர் விழாவை பார்க்க போவேன், பச்சை புடவையா சிவப்பு புடவையான்னு. அது யாரு? பச்சை புடவையா சிவப்பு புடவையா கள்ளழகரா யாரை பார்க்க போனீங்க? அதை சொல்லாம விட்டீங்க. அதையும் சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சொல்றீங்களா? இப்போ பல்லக்குல வர்ற கள்ளழகரையும் பார்ப்போம், கீழே நடந்து வர்ற நல்லழகையும் பார்ப்போம் நாங்க. ஓ, பல்லக்குல வர கள்ளழகையும் பார்ப்பீங்க, பள்ளத்துல இருக்கிற நல்லழகையும் பார்ப்பீங்க. ஆமா, ரெண்டையும் பார்ப்போம். ஏன்னா அந்த வயசு அப்படியே. நீங்க சொன்னீங்க உங்க அப்பா என் பிறந்தாய் மகனேன்னு ஆரம்பிச்சாருன்னு. அப்படித்தான் எனக்கும் ஆரம்பிச்சிருப்பாங்க. முடிய பண்ணிட்டீங்களா? ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம நிலைமை அப்படி. ஆனா எனக்கு பிள்ளை பண்ண நான் கேட்க நம்ம பண்ண ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். எல்லாம் வாழ்க்கையை ரசிக்கணும் ஐயா. நிச்சயமா. நடுவர் அவர்களே, நான் எனக்கு முன்னால பேசிய வான்மதி வந்தாங்க. அது வான்மதியா என்னன்னு தெரியல, வான்கோழி மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்றாங்க. வான்கோழி இந்த மண்ணில் தலையை விட்டுனா உலகமே இருட்டாச்சுன்னு வச்சுக்குமா. என்னையா பேசுறாங்க. ஆனா நடுவில் ஒண்ணு சொன்னாங்க பாருங்க நடுவரே, லட்டு 2 கொடுத்தாங்களா யாரோ, அதுல பாதி புருஷனுக்கு வச்சாங்களாம், 1 பிள்ளைக்கு வச்சாங்க. இதே மாதிரி எனக்கும் லட்டு கொடுத்தாங்க. நானும் இதே கதையை தான் சொன்னேன். என் மூத்தவ என்ன தெரியுமா சொன்னா, இந்த லட்டு ஆசையா, என் மூத்தவ என்ன தெரியுமா சொன்னா, இந்த வயசுல உனக்கு லட்டு தேவையா? என் கல்யாணத்துக்கு இருக்கணும்னு ஆசை இல்லையா? I want you to be sitting in my wedding, not on the video-ன்றா. அன்னைக்கு விட்டது லட்டு. நமக்கு தேவையா லட்டு? வான்மதி, உடனே நீங்க கேன்சல் பண்ணது லட்டு. ஓகே. அடுத்து வந்தாரு நம்ம நண்பர் பிரபு சின்ன தம்பி. அடாடா, அவருக்கு ரசிகர் மன்றம்னு வச்சா நான் தாங்க தலைவர். இப்பயே சொல்லி அதுக்கு செயலாளர். ஆமா, என்ன பேசுறாரு? அதிகம் கட்டுறது பெற்றோர்களா பிள்ளைகள் அதெல்லாம் விட்டு பாலவனன்றாரு, நைனான்றாரு, மைனான்றாரு. என்ன இது? சின்ன தம்பி, கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட பேச பழகுங்க. திஸ் இஸ் டூ மச். நீங்க
என்னுடைய விஷயத்துக்கு வரேன். ஜோக்ஸ் அப்பார்ட், தலைப்பு வந்துட்டு அதிகம் கட்டுறது பெற்றோர்கள். நான் எங்க அம்மாட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கினேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மாட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கினேன். அதிகம் கட்டுறது வந்து நான் என்னுடைய பிள்ளைகள்ட்ட இருந்து தான். ஒரு விஷயமா பார்க்கலாமே. சின்ன வயசுல டிசிப்ளின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னை வளர்த்த விதத்துல, எங்க அம்மாவே என்னை இங்க வளர்த்து அமெரிக்காவில் வளர்த்துனேன்னு வச்சுக்கோ, என்ன அவங்க அடிக்க அவங்களை எலக்ட்ரிக் சேர்ல வச்சுட்டுப்பான். அந்த மாதிரி போட்டு தாக்குவாங்க. ஐயா, ஒரு தடவை நானும் எங்க அண்ணன் 3 பேர் சேர்ந்து ஷோலேன்னு ஒரு படம் போயிட்டோம். அதுல தெரியும் எங்க வயசு என்னன்னு. ஷோலே வந்துட்டு 70s வந்து படம் போயிட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு 12:30 வீட்டுக்கு வந்து முடிச்சுன்னு இருந்தாங்க, பரம்பு வச்சுன்னு. அந்த எம்ஜிஆர் படத்துல வால் சுத்துவாரு, அப்படி சுத்தி விட்டு அடிச்சு அடியில பெரம்பு உடஞ்சிச்சு. எங்க அண்ணன் பெரம்பு உடனே ஓட்டான் வெளியே. நைட் 1 மணிக்கு வெளியே ஓடனா, அவன் ஓடின நேரத்துல பார்த்து போலீஸ் வந்துச்சு. போலீஸ் அவன் கழுத்தை கட்டையை பிடிச்சுன்னு திருப்பி வந்தார். நல்ல வேலைக்கு வந்தா சார், பெரம்பு உடஞ்சிச்சு, உட்காந்து லத்தி கொடு சார்னு வாங்கி அதுலயும் போட்டு எனக்கு கைவலி, இது கொஞ்சம் உதவி பண்ணி போலீஸ் கொடுத்து அவரையும் போட சொன்னாங்க. அதுதான் எங்க அம்மா எங்களுக்கு கொடுத்த டிசிப்ளின். இங்க பண்ண முடியுமா அந்த டிசிப்ளின்? அது அவசியமா? அதுவும் ஐயா என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் அப்படி அடிக்கலாமா? சைல்ட் அபியூஸ். என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் அடிக்கலாமா? பிரபுவை விடுங்க, பிரபு வாங்கியிருப்பாரு கண்டிப்பா. நம்மள சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறமா தெரியும் அதை பத்தி. அடுத்து இது வந்துட்டு டிசிப்ளின். இங்க வந்து நம்மளுடைய வந்து அன்போடவே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அவங்கள. ரெண்டாவது ஐயா, நம்ம எல்லாம் ப்ரௌட் இந்தியன்ஸ். நம்ம எல்லார் சார்பாகவும் நான் பேசுறேன், தப்பா இருந்தா மன்னிக்குவோம். எதெல்லாம் ஒரு மீட்டிங்க்கு நம்ம நேரத்துக்கு போயிருக்கிறோமா? நான் ஒழுங்கா நேரத்துக்கு போக ஆரம்பிச்சதே என் பிள்ளைங்க சொல்லிதான். இப்போ அவளுங்க லேட் ஆச்சுன்னா நீ எப்ப என்ன வந்து சரி, நான் இன்விடேஷன் 4 மணிக்குன்னா 4 மணிக்கு அங்க இருக்கணும், இல்லாட்டி we are not respecting them. நமக்கு நேரம் பங்க்சுவாலிட்டி சொல்லி கொடுத்ததே, எனக்கு பங்க்சுவாலிட்டி சொல்லி கொடுத்ததே என்னுடைய பிள்ளைகள் தான். உங்களுக்கு அப்படித்தானே? அப்படி இந்தியன் நம்ம ஆட்கள் நடத்துற ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து நேரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. அது அவங்க பிரச்சனை. நம்ம கூப்பிட்டாங்க, மரியாதை கொடுக்கணும், போனோம். சரி, இதுல போறோம், பர்த்டேன்னு கூப்பிடுறாங்க ஐயா, போறோம். யூஸ்வலா பிள்ளைங்க வளர்றதுக்கு முன்னாடி போற வழியில தான் கிஃப்ட் வாங்குறது. எப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டுப்பாங்க இன்னைக்கு வான்னு, அது வரைக்கும் வாங்க மாட்டோம். போற வழியில தான். இப்போ பிள்ளைங்க வளர்ந்தனால அந்த இன்விடேஷன் வந்த உடனே போயிட்டு அவங்களுக்கு என்னன்னு சொல்லி அவங்களே விசாரிச்சு கிஃப்ட் வாங்கி வந்துடுறாங்க. அதோட இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, அவங்க இன்விடேஷன் அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க. போற வழியில தான் அவன் பிஸியா இருப்பான், அவன் ஹோஸ்ட் பண்றவன், அவனை கூப்பிட்டு அண்ணே அட்ரஸ் என்ன, போற வழியில. இது எல்லாம் நம்ம இது எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததே நம்மளுடைய பிள்ளைங்க தான். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, முக்கியமான விஷயம், கிசு. உங்க வீட்டுல எல்லாம் பத்தி தெரியாது. ஐம் கோயிங் டு பி வெரி ஹானஸ்ட். உண்மையை சொல்லிடுறேன். நானும் என் மனைவியும் வேற யாரை பத்தியாவது தவறாக பேசினேன், அந்த மாதிரி பசங்களுக்கு கோபம் வந்ததை நான் பார்த்ததே கிடையாது. ஸ்டாப் இட்னு கத்துவாங்க. Why are you talking behind somebody else? Why are you talking behind யார் மத்தவங்க பின்னால? பாருங்க சின்ன தம்பி, நீங்க மட்டும் கேட்டது எல்லாமே என்னையும் கட்டு விட்டீங்க. உணர்ச்சி வசப்பட்டு நானும் ஆங்கிலத்துக்கு போறேன். இதெல்லாம் நம்ம பசங்கள்ட்ட கத்துனதுதான். உணர்ச்சி வசப்பட்டு ஆங்கிலத்துக்கு போறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு சின்ன விஷயம் நடுவரே, இது உண்மை, எல்லார் வீட்டையும் நடக்கிறது. கரெக்டா? கிசுவை நம்ம பேச நிறுத்தினதே நம்மளுடைய பிள்ளைங்கனால தான். உண்மையா இல்லையா? புறம் பேசுதல் கொஞ்சம் கூட ஒத்து வராது. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம எல்லாருக்கும் பேசுறேன் நானு. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு லேட்டா போனா, ஆல்ஃபே ஏன் லேட்டா இருந்தா இன்னைக்கு என்ன உங்களுக்கு பதில்? பஸ் லேட்டு. அடுத்து வீட்டுல அப்பா அம்மா கட்டி கொடுக்கல சீக்கிரமா, சைக்கிள் பஞ்சர், அது இதுன்னு. என் பிள்ளைங்கள்ட்ட வந்துட்டு ஏன் லேட்டுன்னு கேளுங்க, ஓவரா தூங்கிட்டேன், அவ்வளவுதான். சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல மாட்டாங்க. அது இந்த பொய் சொல்லாம இருக்கிறது வந்து இருக்கிற எல்லா குணத்திலயும் நல்ல குணம் வந்து பொய் சொல்லாம இருக்கிறது. இந்த அந்த காலத்துல ஒரு கதை கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை பார்க்க போனாங்களாம். பொண்ணு மாப்பிள்ளை எப்படிங்கன்னா, மாப்பிள்ளை குடிக்கவே மாட்டாரு, சிகரெட் எல்லாம் கிடையாது, இந்த பொண்ணுக்குன்னு கெட்ட விஷயம் சூதாட்டம் எல்லாம் கிடையாது, ஒன்னே ஒரு கெட்ட பழக்கம் பொய் சொல்லுவாருங்க. வேணான்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் பொய் மாப்பிள்ளைய பத்தி. அந்த மாதிரி பொய் வந்து மதர் ஆஃப் ஆல் கிரைம்ஸ். அந்த நான் வந்துட்டு சின்ன விஷயத்துக்கும் சரி, பெரிய விஷயத்துக்கும் சரி, பொய் சொல்றதை நிறுத்தினதே தேங்க்ஸ் டு மை டாட்டர்ஸ். அவங்கள்ட்ட இருந்தா கத்துக்கினேன். இதெல்லாம் எங்க அம்மாட்ட கத்துக்கினேன். ஆனா இதை விட அதிகமா கற்றுக்கிறது பிள்ளைங்கனால. பொய் சொல்றது விட்டுது.
கடைசியா ஒரு விஷயம் அம்மா அப்பா சொல்லி சொன்னதான் கேட்க மாட்டோமே, நம்ம ஆப்போசிட்டா தானே செய்வோம். அதனால தானே அதிகமா கத்து. இப்ப டாபிக் வந்து யாரை சொல்லி நம்ம கேட்டோம் இல்ல, யார்கிட்ட கத்துக்கணும்னு. இந்த கடைசியா ஒரு விஷயத்தை, இந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க. எங்க அம்மாவை நான் எப்படி நடத்தணும்ன்றது எனக்கு சொல்லி கொடுத்தது பிள்ளைங்க தான். எங்க அம்மாவை நான் எப்படி அன்பா நடத்தணும், எப்படி பேசணுன்றத எனக்கு அருமையா எடுத்து சொல்லி கொடுத்தது என்னுடைய இளைய பொண்ணு தான். டேடா நோ நோ அப்படி எதனா நம்ம அவங்க கூப்பிட்டு விசு தண்ணின உடனே அவ எங்க இருந்தாலும் என்ன கத்துவா. மகன் நீ போய் கொண்டா. டேடா she is your mother, she wants it from you, she wants to see you, she wants to talk to you. What is an excuse? So இல்லாட்டி அவங்க என்ன கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ எங்க அம்மாவை எப்படி நடத்தணும்னு சொல்லி, அன்பா நடத்தணும்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தது என் பசங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, நாளைக்கு உங்க அம்மாக்கு பிறந்த நாள் மறந்துடாதன்னு எனக்கு சொல்லி கொடுக்கறதே என் பிள்ளைங்க தான். நாளைக்கு உங்க அம்மாவுக்கு மறந்து அவளுக்கு சொல்லி கொடுக்காட்டி என் நிலைமை என்ன வருது? நடுவரே மனைவியுடைய பிறந்த நாளை மறந்து இருக்கிறீங்களா? மனைவியோட பிறந்த நாளா? அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு தடவை மறந்து பாருங்க, வாழ்க்கையில எதையுமே மறக்க மாட்டீங்க. ஒவ்வொரு வருஷமும் மறந்து ஒவ்வொரு வருஷமும் வாங்கிட்டு தான் இருக்குது. அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணாம அந்த ஒரு விஷயத்த நண்பர் சின்ன தம்பி சொன்னாரு, பகை மரத்தல். பகை மரத்தில் வந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். உண்மையா சொல்றேன்னு, நம்ம சொந்தக்காரங்க, சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நம்ம பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சண்டை போட்டாலும் நம்ம சண்டை போட்டு கோச்சின் உட்காந்துப்போம். இவங்க பாட்டு கார் எடுத்துன்னு எங்க போனா அவங்க பசங்களோட வெளியே சுத்திக்கிறேன். உனக்கு தெரியும்ல அப்படின்னு, அது உன் பிரச்சனை, நீ முட்டாள்தனமா என்ன பண்ணுவேன், அதுக்கு நாங்க வந்து சண்டை போட்டுக்கணுமா சொல்லிட்டு நம்ம எல்லார் வீட்லயும் நடக்குதா இல்லையா? அது பகை மரத்தல். இவளுங்க போயிட்டு வந்த உடனே அந்த பசங்களை நம்ம கூட வந்து அடுத்த நாளே வந்துட்டு நம்ம அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அதனால நம்ம எதிரணி சொல்றது பாதி உண்மை. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் அதிகம் கற்கிறார்களா, இல்ல பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து அதிகமாக, பிள்ளைகளிடம் தான் பெற்றோர்கள் அதிகமாக கற்கிறார்கள் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி விசு, நன்றி. உங்களுடைய வீட்டில் நடந்த பல விஷயங்களையும் ஒட்டி தலைப்புக்கு அருமையாக தொகுத்து நீங்க கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நம்முடைய தோழர்கள் 4 பேரும் நன்றாக பேசினார்கள். சொந்த அனுபவத்திலிருந்து பலவித கருத்துக்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இங்கு எல்லோருமே பெற்றோர்களாக இருப்பவர்கள். அதனால அவங்க பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதையும் அவங்க சொன்னாங்க. பிள்ளைகளும் இருக்கிறதுனால பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகளை பற்றி பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளே கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு திருக்குறள் எனக்கு ஞாபகம் வருது. தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு. எங்க அப்பா வந்து எனக்கு ஆசிரியராக இருந்தவர். எங்க அப்பாவே எனக்கு ஆசிரியர். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அவர் 8th கிரேட் ஆசிரியர், வந்து நான் வந்து அவரோட மாணவர். வீட்டில் வந்து அவரை அப்பான்னு கூப்பிடலாம், ஆனா பள்ளிக்கூடத்துல அவரை சார்ந்து தான் கூப்பிடணும். ஸோ அது ஒரு பள்ளிக்கூடம் போனால் சார், நான் சில சமயம் நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். நான் வீட்டில் வந்து சார்னு கூப்பிட்டுட்டு இருப்பேன், பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அப்பான்னு கூப்பிடுவேன், அதுக்கு அடியும் வாங்குவேன். அவர் ரெண்டையும் ஒன்றாவே வந்து நம்ம இந்த ஒரு காமெடியன் கூப்பிட்ற மாதிரி அப்பா சார்னு கூப்பிட்டுருக்கலாம் போல தெரியுது அந்த சமயத்தில். அந்த மாதிரி அவர் வந்து டிசிப்ளின்லாம் கொடுத்தாரு. அந்த அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிறது அப்பா தான் கொடுத்தாரு. குறிப்பாக வந்து வான்மதி வந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, நம்பிக்கை தைரியம் கொடுப்பதே தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து தான் அவங்க கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு. அப்புறம் அந்த வருமானம், தன்மானம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க ஒரு அடுக்கு மொழியில் அவங்க சொன்னாங்க. உறவுகள் அட்வான்டேஜ் எடுக்கும் பொழுது அது எப்படி வந்து பெற்றோர்களிடமிருந்து வருகிறது அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. குறிப்பாக வந்து நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம். இது வந்து பல வருடங்களாக நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு முக்கியமானது. மாதா, அதனால தான் அதை தாய்மொழின்னு சொல்கிறோம். அம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்கிற மொழி அப்படிங்கிறதுனால தான் தாய்மொழின்னு சொல்கிறோம். அப்புறம் அப்பாட்ட இருந்து சிலர் கற்றுக்கிறோம். அப்புறம் தான் குரு தெய்வம் வந்து 4வது இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இந்த மாதிரி வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க வான்மதி.
அதே மாதிரி அதே குழுவில் இருந்து பிரபு சின்ன தம்பி வந்து அவரும் வந்து நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னார். அவரும் அதுதான் சொன்னார், தாய்மொழி கற்றுக்கிறது, அப்புறம் வந்து கல்வி அப்படிங்கிறது பெற்றோரிடமிருந்து தான் கிடைக்கும். டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் டெக்னாலஜி எனக்கு அமெரிக்காவில் இங்கே வேலையில் உதவும், ஆனால் ஊருக்கு போனால் அங்கே என்ன உதவும், அது அப்பா சொல்லி கொடுக்கறது தான் உதவும் அப்படிங்கிறத சொன்னார். சில பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா வானொலியில் வந்து கேட்டு அல்லது நம்ம செல்ஃபோனில் நம்ம பார்த்து வெதர் பார்த்து சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வானத்தை பார்த்தாவே அடுத்த வாரம் 7 நாளுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் கூட அவங்க தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அந்த அணி வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசுனதை பார்க்கும் பொழுது நான்லாம் வந்து பிரபு பேசும்போது மெய் மறந்துட்டேன், குறுக்கிட்ட கூட மறந்துட்டேன் நான். அந்த மாதிரி அருமையாக பேசினார். ஸோ இவங்க பேசும்பொழுது அந்த அணிக்கே நம்ம வந்து தலைப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு வருது. ஆனால் நம்ம சுபா காரைக்குடி அவங்க வந்தாங்க. அவங்க வந்து இப்போ உள்ள நடைமுறையில் எப்படிலாம் நம்ம இந்த ஊரில் வந்து நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து பிள்ளைகள் தான் நமக்கு கற்றுத்தர்றாங்க அப்படின்ட்டு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புது ஃபோன் வாங்கினேன். ஏன்னா அந்த ஃபோன் வாங்குறதுக்கே எனக்கு பயம். ஏன்னா அதில் ஒவ்வொரு ஃபோன்லேயும் சார்ஜர் வேறையாக இருக்குது, அதில் உள்ள சிஸ்டம்லாம் வேறு வேறையாக இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுதுங்கிறதுனால தான் ஐஃபோன் வந்ததே நான் ரொம்ப பாடுபட்டு வந்தேன். நான் ஐஃபோன் 7 வச்சுருந்தேன் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே. ஐஃபோன் இப்போ வந்து என்ன எல்லாரும் கேட்டாங்க 13 இப்போ ஊருக்கு போயிருந்தேன் நான். 13 வந்துருச்சு, நீ என்னடா இன்னும் பழசை வச்சுட்டு இருக்கேன்ட்டு சரி அவமானமாக இருந்துச்சுன்னு வந்து நான் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க உங்கள் வீட்டில் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் வந்து ஐ ஆம் பிஸி டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுனே தெரில எனக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான குழந்தைகள் வந்து உங்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும். அதை நீங்கள் உண்மையை நீங்கள் அந்த மாதிரி தெளிவாக நீங்கள் சொன்னீங்க, அதனால ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி விசு சொன்னார், நிறைய சொன்னார், டைம் பங்க்சுவாலிட்டி. ஏன்னா இது நமக்கு சுட்டு போட்டாலும் வரது கிடையாது நம்ம ஊரில். இங்கே வந்துட்டு பிள்ளைகள் வந்து அதை திருத்தி அதை சொல்கிறாங்க. ஒரு கிஃப்ட் வாங்குறது கரெக்டாக சொன்னீங்க. நம்ம கிஃப்ட் வாங்குறது கடைசியில் வந்து சரி கிஃப்ட் வாங்க டைம் இல்லைன்ட்டு ஒரு கவரை தேடிட்டு இருப்போம். அப்புறம் அவங்களே போய் கேட்போம், ஒரு கவர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு, ஒரு காசு அதில் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கங்கே தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவஸ்தை இல்லாமல் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அதை பேக் பண்ணி அழகாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த புறம் பேசுறது, காசிப்பிங்கிறது கொஞ்சம் வேற, அது வேற, புறம்ங்கிறது வேற. ஸோ புறம் பேசுறது ஒரு சாதாரண நடக்கிறது தான். ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வெளியில் தமிழ்ச்சங்க மீட்டிங் போயிட்டு வந்தாலும் சரி, ஏன்னா பார்த்தியா அது பார்த்தியா அங்கே அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேசுறதுல ரொம்ப ஒரு இன்ப உணர்ச்சியெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது உண்டு. அதை கூட பிள்ளைகள் தான் வந்து மாற்றுனாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதோட உங்கள் அம்மாவை கூட எப்படி நடத்தணும்னு உங்கள் பிள்ளைகள் தான் எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக வந்து உங்கள் அணிக்கு தீர்ப்பு கொடுக்கலாம் போல அவ்வளவு விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமான சில நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இறுதிக்கு வருவோம். ஆஸ்கார் வைல்டுன்னு ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவர் என்ன சொன்னார்னா, நத்திங் கேன் பி டாட் பட் எவ்ரி திங் கேன் பி லேர்ன்ட். நீங்கள் இங்கிலீஷில் பேசுறீங்க, நானும் 2 வார்த்தை சொல்லிக்கலான்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு, அவ்வளோதான். அதாவது எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். அதுதான் அவரோட சொன்னதோட சுருக்கம். அதாவது கற்றுக்கொள்ள மனதில்லாதவனுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு பழைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு மாணவன் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்துருக்கிறான், நிறைய மாணவர்கள் இருக்கிற ஒரு வகுப்பு, ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. மாணவனுக்கு வந்து அந்த பாடத்தில் அவனுக்கு வந்து ஒரு நாட்டம் இல்லை. அதனால அவன் அங்கே மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், அங்கே சிலந்தி வலை கட்டுறதை பார்க்குறான். இங்கே பார்த்தா அப்போ ஒரு சுண்டலி வந்துட்டு அந்த பக்கம் வந்துச்சு. அது அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது ஒரு சுண்டலி. அதவே பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே ஓடுது, இங்கே ஓடுது. கடைசியில் ஒரு சின்ன ஒரு பொந்து, ரொம்ப சின்னது, அதுக்குள்ளே தலையை விட்டு உள்ளே நுழையிறதுக்கு
பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஆசிரியர் கேட்குறாரு, என்னடா காதை திறந்து வச்சிருக்கீங்களா, நுழையுதா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இவனுக்கு அதை மட்டும் தான் கேட்டுச்சு, நுழையுதா இல்லையா. சார் வால் மட்டும் நுழையல சார் அப்படின்னு சொல்லிட்டான். கத்துக்கொள்ள விருப்பம் இல்லைனா அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. சரிங்களா? பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது, பெற்றோர்கள் நம்ம வந்து என்ன சொன்னாலும் நமக்கு வந்து அதை எதிர்த்து தான் நம்ம வந்து செய்வோம் அந்த அந்த சமயத்தில் இல்லையா. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டீனேஜில் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சபதமே எடுத்து நம்ம அது பண்ணியிருப்போம். ஆனால் வந்து சின்ன குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீனேஜ் விடுங்க, சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடுறது, அப்பா அம்மா விளையாட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொன் பிள்ளைன்னா அவங்க அம்மா மாதிரியே ஒரு துண்டை எடுத்துட்டு ஒரு தாவணி மாதிரி போட்டுட்டு அது அம்மா மாதிரி இப்படி 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 பண்ணிட்டு அங்கே இருக்க நீங்கள் தூரத்துலேருந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது மாதிரி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு கரியில் மீசையை போட்டுட்டு அவங்க அப்பா மாதிரியே இது பண்ணுவான். அது இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுத்து பண்ணுறதில்ல, இது அவங்க பார்த்து கற்றுக்குறாங்க. அப்பா தான் அவங்களுக்கு ஹீரோ. அம்மாவை காட்டிலையும் ஒரு அழகான ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் இல்லை அந்த குழந்தைகளுக்கு. அந்த 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 குழந்தைகளே வந்து தாலாட்டு பாடுறதை வந்து அவங்க பாடி காமிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப செழிப்பான ஒரு விஷயமாக இருந்தது. ஜாடை, நடை, மொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 ஜாடையிலே இது வந்து அவர் மகன் பார்த்தியா அதே மாதிரி சிரிக்கிறான் பாரு, அந்த ஓரத்தில் அப்படி வருது பாரு, அந்த நடையை பாரு அவன் அதே மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அசைவு, ஜாடை, நடை, மொழி எல்லாமே பெற்றோரிடத்துலேருந்து வருது. ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தன் கேட்டானா அப்பா பையன்ட்டு, ஏண்டா இப்படி உருப்படி இல்லாமல் நீ போறியடா, ஆபிரகாம் லிங்கன் சரித்திரம் தெரியுமா, ஓ வயசுல அவர் உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா, நீ படிக்க கூட மாட்டேங்கிறியாடா அப்படின்னு அப்பா சொல்றாரு. உடனே அந்த அந்த மகன் வந்து சொன்னானா, அப்பா ஓ வயசுல ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆயிட்டாரு, நீ என்னத்தை பண்ணி கிடிச்ச அப்படின்னு கேட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட பேசுறது. அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு, அல்லது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படிங்கிற நமக்கு ஏகப்பட்ட பழமொழி வந்து இந்த இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவை பற்றிலாம் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜமைக்காவில் வந்து நான் குடியிருக்கும் பொழுது என் காரை ஒரு சனிக்கிழமை காலையில் எடுக்கிறேன். அந்த பக்கம் வந்து சின்ன குழந்தைகள் வந்து ஒரு சின்ன குட்டி சைக்கிளில் விளாண்டுட்டு இருப்பாங்க. நான் பார்க்கும்போது ஆசையாக பார்ப்பேன், கொஞ்ச நேரம் நின்று அவங்கள பார்த்துட்டு போவேன். ஒரே அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு அவங்க சிரித்து விளாண்டுக்கிட்டு அவங்க சைக்கிள் விடுவாங்க. நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் பார்க்காம கார் எடுத்துட்டேன். ஆனால் ஐ ஸ்டாப்ட், ஏன்னா மிரரில் தெரிஞ்சுது அவங்க இப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னு. நிறுத்திட்டு இறங்கி வந்தேன், ஒரு வேளை ஏதாவது பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சின்ன பையன், நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தையில நீ திட்டான். அவ்வளோ நாள் நான் ரசித்து பார்த்த குழந்தை அன்னைக்கு வந்து ஒரு டெவிலிஷ் மாதிரி, ஐயோ என்ன இப்படி பேசுகிறான். நான் அவனுக்கு பதிலும் பேச முடியாது, பேசவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 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 மொழி நமக்கு பேச தெரியாது. அவ்வளோ பேசுனா எங்கே கற்றுக்கிட்டாங்க இது அப்படின்னா வீட்டில் தான் கற்றுட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம பேசுகிற அதே வார்த்தையை பிள்ளைங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்கள் காலையில் சின்ன குழந்தையா இருக்கும்போது அதான் நீங்கள் சொல்லித்தரீங்க இல்லையா, நீங்கள் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுவாங்க. சில சமயம் நீங்கள் சண்டை போடுறத பார்த்துருவாங்க. இப்போ இந்த குழந்தைகள் ப்ரோக்ராம்லாம் சில டிவி ப்ரோக்ராம்ஸில் வருது பார்த்தீங்களா. அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட பேசுனீங்கன்னா அப்பா அம்மா சண்டை போடுறது, அம்மா வந்து அப்பாவை அடிக்கிறது எல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க அவங்க. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து கள்ளமில்லாத வயதில் கற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கிறது. எங்கே வந்து பெற்றோர் நல்லதோ கெட்டதோ கற்றுக்குறாங்க நிறையா. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம் பிள்ளைங்க முன்னாடி, தாய் தகப்பன் எப்படி நம்ம சண்டை போட்டோம்னா பிள்ளைங்க எப்படி, புரோக்கன் ஃபேமிலி, பிள்ளைகளோட எதிர்காலம் போச்சு. ஒரே சண்டை சச்சரவா வீட்டில் இருக்குது, என் நேரமும் சண்டை சச்சரவா இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க வந்து சரியாக வந்து வளராது. இந்த மைண்டில் வந்து 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க, கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் அப்படின்னு.
சில பேரை வந்து உங்களுக்கு அவங்கள முதல் தடவை பார்ப்பீங்க, ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க மூஞ்சியை பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். காரணம் வந்து அதே மாதிரி உருவத்தில் உங்க மேல வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அது வந்து உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ் மனது அல்லது அடி மனதுல பதிந்து இருக்குது. அது உங்களுக்கு தெரியாம வெளிப்படுது. அந்த மாதிரிதான் பிள்ளைகள் வளரும் பொழுது பெற்றோர்களும் இருந்து நீங்க சொல்லி கற்றுக்கொள்வது வேற, அவங்க பார்த்து, நீங்க அனுபவமா சொன்னீங்க இல்லையா, அனுபவ கல்வின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பார்த்து பார்த்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய அவங்க அடி மனது ஆழ் மனதுல இருக்குது. அது எப்ப வரும்னா, நீங்க பெரியவங்கள ஆகும் பொழுது நீங்க கத்துக்கொண்ட அந்த காரியங்கள் அப்பப்ப உங்களுக்கு அது பயன்படும். அதே மாதிரி நீங்க சொல்லுவீங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது சொல்லுவீங்க, எங்க அப்பா அன்னைக்கு சொன்னார்ரா, நான் அப்பவே கேட்காம போயிட்டேன், அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பா அவன் கேட்க மாட்டான், அவன் அதைவே ரிப்பீட் பண்ணுவான். எங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பங்க்சுவலா இருப்பாரு, அந்த பழக்கம் தான் எனக்கு வந்துச்சு. எங்க அப்பாவை எடுத்துக்கங்க. எங்க அப்பா வந்து வெளியில போகும் பொழுது சாயந்தரம் வந்து வெளியில ஒரு கொடையை பிடிச்சிட்டு போனாருன்னா டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க வாட்ச்ல 4:30 அப்படின்னு. அந்த மாதிரி டைமிங் வந்து பயங்கரமா ஒரு இராணுவ டைமிங்கா இருக்கும் வீட்டில், அவ்வளோ கட்டுப்பாடு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்போ வந்து வெறுப்பாக தான் இருந்தது. அவங்க அடிக்கிறது பிடிக்கிறது, என்னடா இது, விட்டு ஓட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நினைக்கும் பொழுது ஒவ்வொரு சமயத்துலையும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸ்ல நிறைய நல்ல விஷயம், கெட்ட விஷயங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இதில் இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை நம்ம வந்து மேற்கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நம்ம சரியாக அமைத்துக் கொள்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக நல்ல ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அவங்க மகிழ்ச்சியாக வளரும் பொழுது நிச்சயமா உங்கள்கிட்ட இருந்து அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, சொல்லியோ சொல்லாமலோ பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். நல்ல விஷயங்களையும் சரி, கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால பெற்றோர்களாக இருக்கிற நாம் எப்படி வந்து நம்ம ஜாக்கிரதையாக பிள்ளைகள் முன்னால நடக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு நமக்கு நாமே பேசி தீர்த்து கொண்டு, பிள்ளை மனைவி இது ஏதாவது சண்டை பண்ணோம்னா வந்து 2 பேரும் பார்க்குக்கு போயிட்டு சண்டை போடுங்க, அங்கே மற்றவங்க எல்லாம் பார்த்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் முன்னாடி போடக்கூடாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிள்ளைகள் வந்து கெட்டதை வந்து கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் குழந்தைகள் நம்மகிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறாங்க. பேச்சில் இருந்து நான் ஏற்கனவே சொன்னபடி தாய்மொழி எப்படி வருகிறது, அதை வந்து நீங்கள் வீட்டில் பேசி பாருங்கள். நான் முதல்ல வந்த சமயத்தில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க, வீட்டில் தமிழே பேசுங்க, ஆங்கிலத்தில் பேசாதீங்க, தமிழே பேசுங்க. நீங்கள் ஆங்கிலம் வந்து அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. நீங்கள் அவங்க போனோன்னா அந்த ஆக்சென்ட் எல்லாம் வந்துடும். அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தமிழே பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச வராமல் போயிருமோன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வித்தின் நோ டைம் தே வுட் லேர்ன் இட் ஃப்ரம் த ஸ்கூல் அட்மாஸ்பியர். ஆனால் தமிழ் நீங்கள் வந்து வீட்டில் பேசிட்டே இருங்க, தமிழ் அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. சொல்லும்போது என்னோட 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 28, 26 வயசில் தமிழ் வந்து நல்லா பேசுவாங்க. எழுத தெரியாது, ஆனால் வந்து ஊருக்கு போனாலோ பாட்டிகிட்ட பேசுகிறதோ இல்லை தாத்தாட்ட பேசுறதோ பிரச்சனை இல்லை. ஏதாவது கொஞ்சம் பேசினாலும் அழகாக பேசிடுவாங்க. அது எப்படின்னா நம்ம கற்றுக் கொடுக்கறத தான் அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்லதோ கெட்டதோ பெற்றவர்களிடமிருந்து தான். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களாம் பார்த்து கற்றுக்கிறாங்க. பெற்றவர்களிடமிருந்து தான் பிள்ளைகள் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள் என்ற தீர்ப்பை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு, குறிப்பாக என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நிறுவனத்திற்கு நன்றி சொல்லி, பேச்சாளர் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மறுபடியுமாக சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.